ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓடைய கரண்ட் அப்டேஷன்ஸ், நியூவாக என்ன அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க எப்படி மெயில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். யார் மெயில் பண்ணணும், எப்படி மெயில் பண்ணணும், என்னென்ன ரீசன்ஸ் வச்சு எந்த மாதிரி மெயில் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளைண்ட் இஷ்யூஸை பற்றி மெயில் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போது இந்த வீடியோவில் யார் மெயில் பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது யாரெல்லாம் sbo.tvm@gmail.comக்கு மெயில் பண்ணக்கூடாது அப்படின்றத கேட்டகரியில் ஒரு 4 கேட்டகரி இருக்குது. அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் இஷ்யூஸ். அதாவது லாஸ்ட்டாக பிரேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பேமெண்ட் பண்ணி அவங்க எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது, எனக்கு ரீஃபண்டு கொடுத்துருங்க, நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் கிடையாது அப்படின்லாம் சில பேர் இருந்திருப்பாங்க. அப்போவே இந்த பிரேக் முடிஞ்சு எஸ்பிஓ வருமா வராது அப்படின்னு நினச்சவங்களும் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களும் எனக்கு ரீஃபண்ட் இஷ்யூஸ் வேணும், ரீஃபண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கேட்டகரியான பீப்புள்ஸ் மட்டும் இப்போது இந்த மெயில் பண்ணக்கூடாது. இந்த எஸ்பிஓ டிவிஎம்க்கு இப்போது கரண்ட்டாக மெயில் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் இருக்கிற பர்சன்ஸே பேங்க் டீட்டெயில் கரெக்ஷன், பேன் கார்டு கரெக்ஷன்லாம் சொல்லியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் அப்படி இருக்கிற கேட்டகரி பீப்புள்ஸும் மெயில் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் டீட்டெயில் கரெக்ஷன், பேன் கார்டு கரெக்ஷன்லாம் நம்ம எடிட்டிங் ஆப்ஷன் கொடுக்கும்போது நாமளே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அவங்க சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால் பேங்க் டீட்டெயில் அண்ட் பேன் கார்டு கரெக்ஷன் இருக்கவங்க மெயில் பண்ணக்கூடாது. நம்பர் 3, ஆன்லைன் கோர்சஸ். அதாவது நமக்கு ட்ரேடிங்காக ஆன்லைன் கோர்சஸ் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த கேட்டகரியான பீப்புள் எனக்கு எப்போ கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும், எப்போ ஜாயின் பண்ணிக்கிறது, எனக்கு எப்போ கைட் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த எந்த ரிலேட்டட் இஷ்யூஸும் நீங்கள் இருக்கிறவங்களும் மெயில் பண்ணக்கூடாது. நம்பர் 4, இன்கம் டேக்ஸ் அண்ட் பேன் கார்டு வராதவங்க இருப்பீங்க, இன்கம் டேக்ஸ் இன்னும் ஜென்ரேட் பண்ணாதவங்க இருப்பீங்க, பேன் கார்டு ஜென்ரேட் பண்ணிவிட்டோம் இன்னும் பேன் கார்டு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிற கேட்டகரியான பீப்புள்ஸும் இருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸும் இந்த இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற டைமில் மெயில் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் மெயில் பண்ண ஒரிஜினலாக யாருக்கு இஷ்யூ இருக்கோ அவங்களுடைய மெயில் அடியில் போயிடும், அதாவது டவுனில் போயிடும். ஸோ உங்கள் மெயில் தான் மேலே இருக்கும். ஸோ கரெக்டான பர்சன்ஸ்க்கு நம்மளால் கைட் பண்ண முடியாது, அவங்களுடைய கரெக்ஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ அது பெரிய இஷ்யூ ஆகும். அப்படின்றதுனால தான் இந்த 4 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்கள் இப்போ கரண்ட்டாக கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கணும் நம்புகிறேன். இந்த 4 கேட்டகரியான பீப்புள்ஸ் மட்டும் இப்போது கரண்ட்டாக மெயில் பண்ணக்கூடாது. இதை சப்போஸ் அதையும் மீறி நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் ரிட்ரீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த 4 கேட்டகரி பீப்புள் மெயில் பண்ணக்கூடாது. நீங்கள் எஸ்பிஓட அப்டேஷன்ஸ் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.